ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை வேளாமாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோகிலாவாணி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு இவங்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 to 40,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதாகவும், ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா வந்தால் தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அதனால தான் ஏஜ் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இப்போ தாங்க வந்திருக்காங்க. அதனால் உடனடியாக வந்து இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. வயது ஒரு 40 to 45 வயசுக்குள்ளே இருந்தாலும் ஓகே, இல்லை ஈக்குவல் ஏஜாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும், ஸோ வரக்கூடியவரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா காவேரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்து இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரணும் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தையோடு இவங்களுடைய கணவர் விட்டுட்டு இவங்களோட வேறொரு பெண்ணோட போயிட்டதால் இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாதவராக வேணும் அது அப்படின்னு கண்டிஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு வந்து ரொம்பவே ஆடம்பரத்தெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், என்னோடய பேத்தியும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.